வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. எனக்கு டைம் இல்லைங்க போடுறதுக்கு. அதோட எடிட்டிங் பிரச்சனை. இந்த புது ஃபோன் வாங்கினதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. முன்னனாக்கா சட்டுன்னு ஃபோன்லேயே எடிட் பண்ணி டக்குன்னு போட்டுருவேன். இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து போடணுமா, அது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வேலையெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதனால் வீடியோ போடாமல் இருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, என்ன ஒரு வீடியோ ஒன்றுமே காணுமே அப்படி சொல்லிட்டு, ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இரு, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் ஸ்னோவெல்லாம் ஒன்றுமே காணும். நியூ இயர் ஈவ் அன்றைக்கே வந்துச்சு. செம்மையாக கொட்டுனுச்சுங்க. ஒரு 20 சென்டிமீட்ரு வரைக்கும் கொட்டிச்சு. அப்புறம் ஒரு வாரத்தில் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. மழை பெஞ்சதுனால எல்லாமே போயிடுச்சு, அதோட +டிகிரி இருந்ததுனால. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோட்டு ஓரங்கள்லாம் அங்கேயே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிடக்குது. கொட்டி கிடக்குதுன்னு இல்லை, சேர்ந்து போய் இருக்கிறது. டிராக்டரில் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்னோவெல்லாம் இங்கே சேர்ந்து கிடக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இதுதான் பார்க்க முடியுது எங்கள் ஊரில். இப்போ இன்றைக்கி என்னமோ ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒன்றுமே காணோம். எனக்கு என்ன வராமல் இருந்தாக்கா நல்லது. ஏன்னாக்கா +டிகிரி இருக்கப்போ ஸ்னோ வந்துச்சுனாக்கா அது அப்பயே காணாமல் போயிடும். அதோட ஸ்னோ வர்றது மட்டும் இல்லாமல் சேறு சகதியுமாக இருக்கும். ஒரு -5, 10 அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்துச்சுனாக்கா, ஒரு +டிகிரி இருக்கிறப்ப வந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் வேறு என்ன? சரி, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போட்டாக்கா பிடிக்கும்? நான் அதாவது எனக்கு பேசுகிறதுனாக்கா ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவேன். அந்த மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்சது நான் பேசணுன்னாக்கா சொல்லுங்கள். இந்த மாதிரி இயற்கை காட்சியோடு நான் சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேசி இந்த மாதிரி வீடியோ ஏதாவது போடுறேன். அப்புறம் வேறு என்னங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது. சம்மரில் போன வருஷம் நிறைய வீடியோ செஞ்சேன். அதே மாதிரி வின்டர்லேயும் கொஞ்சம் செஞ்சேன். இந்த கிறிஸ்மஸ் டைம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் டைம் இருந்தாக்கா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இது பண்ணி போடுறேன். அப்புறம் வேறு என்னங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். எங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஏதாவது ஒரு இயற்கை காட்சியோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன். வேறு என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படி சொல்லிட்டு அதையும் போடுங்க. என்னோடய கூட்டாளி சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, சொன்னேன் இல்லையா, அவங்க தான். அதனால தான் சரி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ போடுறேன். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்.